முதல் திருக்குறள் வணக்கம். அரிது அரிது மானிடனாய் பிறப்பது அரிது. தோன்றிற் புகழோடு தோன்றுக திருவள்ளுவர். அந்த வரிசையில் தோன்றியவர்கள்தான் தொல்காப்பியர், திருவள்ளுவர், திருமூலர், அருணகிரிநாதர், அருட்பெருஞ்சோதி வள்ளலார் அவர்கள். அதைத்தான் திருவள்ளுவர் தோன்றிற் புகழோடு தோன்றுக என்று கூறினார். மனிதனாக பிறந்துவிட்டால் மட்டும் போதாது, இந்த உலகத்தில் பிறந்த பின்பு 60 வயதிற்கு பின்பு, ஏனால் 60 வயது வரை உனது மன வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை என்று ஓடி உழைக்கிறோம். 60 வயதிற்கு பிறகுதான் நம்மளுடைய அடுத்த சுழற்சி தொடங்குகிறது. அப்பொழுதுதான் நமது உள் ஆத்மா அல்லது அந்த ஒருமையில் தான் பெற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்புடைத்து. ஐயா ராமலிங்க அடிகளார் போல ராமலிங்க ஐயா புலவர் சொன்னார்கள். நிறைய விஷயங்களை அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். உண்மையில் மெய்சிலிருக்க வைக்கிறது. அதுதான் சான்றோர்கள் என்றார்கள். தோன்றிற் புகழோடு தோன்றுக என்பதற்கேற்ப இந்த வயதிலும் தமிழுக்காக அவர் ஆற்றும் பணி ஐயா. அதே போல் புலவர் காளிமுத்து ஐயா அவர்களும் இந்த அருமையான தொல்காப்பியர் தமிழ் சங்கத்தின் தலைவரும் இந்த 43வது திருமண நாளில் இந்த அருமையான ஒரு தினத்தை கொண்டாட ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கும் நம்ம மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். இங்கு நிறைய விஷயங்கள் நான் ஐயா பேசியதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். ஒருமைக்கண் அந்த தான் பெற்ற கல்வி. இப்போ ஐயா சொன்னார்கள் 7 பிறப்பும் என்று திருவள்ளுவர் பல இடங்களில் 7 முறை எழுதியுள்ளார். அந்த 7 பிறப்பினுடைய பயன்தான் ஐயாவுடைய பிறப்பு. அவருடைய தொடர்ந்து அவர் பணியாற்றி கொண்டு இருப்பதால் தான் முன் ஜென்மத்தில் அவர் விட்ட அந்த அவர் ஒரு விளக்கம் கூறினார். அதுபோல அவர் தொடர்ந்து இந்த வயதிலும் அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார் என்றுதான் கூற வேண்டும். அதனால்தான் இத்தனை குறட்பாக்களை கோடிட்டு காட்டி பட்டினத்தார் முதல் தாயுமானவர் வரை அதுதான் அவர் பெற்ற செல்வம். யாக்கை நிலையாமை செல்வம் நிலையாமை என்பது போல அந்த எளிமையும் ஏமாப்புடைத்து என்பதற்கேற்ப அவர் கற்ற கல்வி அதுதான் இன்றும் அவரை இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது. ஐயா திரு ஓய்வு பெற்ற பொறியாளர் அவர்களும் சொன்னார்கள், அவருடைய பெயரிலேயே தமிழ் இருக்கிறது என்று. அதற்கு காரணம் தமிழ் மீது கொண்டு உள்ள ஈடுபாடு தான். அவர்களை எல்லாம் இங்கே ஒன்றிணைத்து இங்கே அமரச் செய்து இந்த விழாவை சிறப்பாக நடத்த ஏற்பாடு செய்த திரு புலவர் காளிமுத்து ஐயா அவர்களுக்கும் இந்த ஒரு அருமையான ஒரு தருணத்தில் நாங்கள் எல்லாம் அவர்களுடன் இணைந்து ஐயாவுடைய வாழ்த்துக்களையும் நாங்கள் பெற்றுக்கொண்டோம். எனவே இந்த அருமையான ஒரு நிகழ்வை நடத்தி கொடுத்த இந்த தமிழ் கல்லூரி ஆதீனம் சாந்தலிங்க அடிகளார் அவர்களுக்கும் தற்போது உள்ள மருதாச்சல் அடிகளார் அவர்களுக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் தமிழ் முனைவர் திரு மணிகண்டன் அவர்கள் தமிழுக்காகவே பிறந்தது போல தமிழுக்காகவே அவர் இன்னும் உழைத்து இன்னும் நிறைய மாணாக்கர்களை உருவாக்கி இந்த தமிழின் பெருமையை உலக மக்களுக்கு எடுத்து கூற அவருக்கு ஒரு இறைவன் கொடுத்துள்ள ஒரு அருள் திருப்பணியாகும் என்று கூறி இந்த பொன்னான வாய்ப்பை எனக்கு கொடுத்ததற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க தமிழ், வாழ்க வள்ளுவம், வளர்க வள்ளுவம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து மதிப்பிற்குரிய ராஜராஜேஸ்வரி அம்மா அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். வாழ்த்துரை வழங்குபவர் திருமதி ராஜராஜேஸ்வரி அம்மா அவர்கள். சுற்றுணை வேதிய துணை திருந்தள பொருந்த கை தொழ கட்டுணை கூட்டியன் கடலில் பாய்ச்சினும் நட்டுணையாவது நமச்சிவாயவே. அன்னை தமிழுக்கு வணக்கம். இங்கு அமர்ந்துள்ள
ஆண்டோர்களுக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் மற்றும் அனைத்து தமிழ்ச் சங்கங்களிலிருந்து வந்துள்ள அனைத்து என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறவிடுகிறேன். இன்று அருமையான நாள். தொல்காப்பிய செம்மல் காளியப்பன் அவர்களுக்கும் அவர்களை கரம் பிடித்த அம்சவேணி அம்மா அவர்களுக்கும் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். அதாவது எழுத்து, சொல், பொருள் என இலக்கணத்தை இனிமையாக அருளித்தந்த உலக தத்துவங்களையெல்லாம் உலகிற்கு ஓங்கிய தொல்காப்பியனாரும் திருவள்ளுவனாரும் அருள் பெற்று அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு காலம் வாழ்க வளமுடன் என்று கூறுவதுடன் தென்றலிடம் காற்று தெம்மாங்கு கவிப்பாடும் வண்டினங்கள் வந்து நின்று பன்மாறி பொழிந்துவிடும் சின்னஞ்சிறு வயதே சீரான பாதை சென்றிட அவர்களை ஈங்கிக் கொண்டிருக்கின்ற புலவர் பெருமானே, தொல்காப்பியரின் வழித்தோன்றலாய் ஆறுக்குட்டி முத்தம்மாள் ஈன்றெடுத்த அருந்தவ புதல்வரே, பூலவ வெட்டியில் பிறந்த சிந்தனையாளரே, ஆலாந்துறையில் படித்த பள்ளியில் அழகாக அறிந்தமிழை அருந்தமிழை ஐயந்திரிபெற கற்ற ஆசானே, தமிழாசிரியர் பயிற்சியை தன்னெறிவாக்க பயின்றவரே, இளம் வயதிலே இன்னல்களை அனுபவித்த ஈடில்லாத தன்னம்பிக்கை கொண்டவரே, நட்பின் இலக்கணமானவரே, சேவையின் நாயகனே, ஏழைகளின் பங்காளியே, ஏற்றமிகு நற்பணிகள் செய்த நாயகரே, தியாகத்தின் ஊற்றாய் தடம் பதித்தவரே, அப்பணியின் உருவாய் அம்மையின் காளியின் துணையாய் ஆன, அதாவது காளியப்பன் அப்பனின் உருவமாய் அம்மையின் காளியின் துணையாய் ஆன காளியப்பன் பெயரான தகையாளரே, பல பணிகளையும் பாங்காய் செய்து பின் புகழின் நிலைக்கலனாய் விளங்கியவரே, புகழின் நிலைக்கலனாக விளங்கிய அவரை கைப்பிடித்த நாள் முதல் அம்சமான அம்சவேணியை கரம் பிடித்த ஆசானே, இருமணம் சேர்ந்த திருமண வாழ்வில் இந்துமதி உமாபதி 2 செல்வங்களின் துணை நின்றவர்களே, நீங்காத இருவரும் நல்லறமாக்கிய இணையற்றவராய் விளங்கியவரே, அன்றும் இன்றும் என்றும் இன்றுபோல் என்றும் வளமுடனும் நலமுடனும் வாழ்க பல்லாண்டு. உங்களை பெரியோர்கள் வாழ்த்த, முன்னோர்கள் வாழ்த்த, மூத்தோர்கள் அனைவரும் வாழ்த்த, உங்களை தொல்காப்பியர் வாழ்த்த, திருவள்ளுவர் வாழ்த்த, கம்பன் வாழ்த்த, பாரதியார் வாழ்த்த, பாவேந்தர் வாழ்த்த, அனைத்து உங்களை தமிழர்கள் அனைவரும் வாழ்த்த, தமிழால் வாழ்த்த, நண்பர்கள் வாழ்த்த, நாடெல்லாம் வாழ்த்த, 30 தேவர்கள் வாழ்த்த, தொல்காப்பியரின் அருளாலும் ஐயன் திருவள்ளுவரின் ஆசியாலும் எம்பெருமான் பரமசிவன் அருளாலும் முருகப்பெருமான் அருளாலும் உங்கள் குலதெய்வங்களின் ஆசியுடன் நீங்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு காலம் வாழ்க வளமுடன். நீங்கள் இருவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல்நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் பெற்று மனிதனில் மங்களம் பொங்க இல்லத்தரசியுடனும் நீங்கா இடம் பெற்று உங்களுடைய பேரன் பேத்திகளுடனும் மகன் மகள்களுடனும் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு காலம் வாழ்க வளமுடன் என்று கூறுவதுடன் நீங்கள் அனைவரும் கூறிய வாழ்த்துக்களுடன் இன்னும் நிறைவாக நீங்கள் பல நூறாண்டு காலம் வாழ வேண்டும் என்று அனைவருடைய சார்பாகவும் நான் வாழ்த்துகிறேன். மேலும் அருட்ஜோதி தெய்வமென்னை ஆண்டு கொண்ட தெய்வம் என்று அனைவரையும் புகழ் பாடிய நம்முடைய ராமலிங்க அடிகளார் அவர்களுடைய வாழ்த்துக்களும், மேலும் தமிழால் இணைவோம் தமிழராய் வாழ்வோம் என்று தமிழரசன் என்று பெயர் கொண்ட, அதாவது என்னுடைய மகனின் பெயரும் தமிழரசு, அந்த பெயர் கொண்ட அவர்களுடைய தமிழன் ஆசியாலும் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டு அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்களை மனதாலும் உளத்தாலும் உடலாலும் கூறுவோமாக என்று கூறுவதுடன் ஒரு சிறிய கவிதை வரிகளுடன் நிறைவு செய்ய இருக்கிறேன். நீண்ட நீண்ட காலம் நீங்கள் நீடு வாழ வேண்டும், நீண்ட நீண்ட காலம் நீங்கள் நீடு வாழ வேண்டும், வானம் மீண்டும் தூரம் நீ வளர்த்து வாழ வேண்டும், வானம் மீண்டும் தூரம் நீங்கள் வளர்த்து வாழ வேண்டும், அன்பு கொண்டு அறிவு கொண்டு பண்பு கொண்டு பணிவு கொண்டு, அன்பு கொண்டு அறிவு கொண்டு பண்பு கொண்டு பணிவு கொண்டு, 8 திக்கும் புகழ வேண்டும் எடுத்துக்காட்டு ஆக வேண்டும், 8 திக்கும் புகழ வேண்டும் எடுத்துக்காட்டு ஆக வேண்டும், உலகம் பார்க்க உங்கள் பெயரை நிலவுத்தாளில் எழுத வேண்டும், சர்க்கரை தமிழ் அள்ளி வாழ்த்துக்கள் கூறுகிறோம், சர்க்கரை தமிழ் அள்ளி வாழ்த்துக்கள் கூறுகிறோம்,
திருமண நாள் வாழ்த்துக்கள், இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் என்று கூறி வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழிய பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு காலம் எம்பெருமான் அருளுடன் காளியப்பன் அன்னார் அவர்களும் அம்சவேணி அம்மார் அவர்களும் நிறைந்த செல்வத்துடன் நீண்ட புகழுடன் வாழ்க வாழ்க என்று மனதார கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க. அன்னை தமிழுக்கும் மற்றும் அனைத்து ஆன்றோர் சான்றோர்களுக்கும் இனிய வணக்கம். ஐயா அவர்கள் முன்னிலையில் என் மகனின் திருமணம் நடந்தது. இன்று ஐயா அவருடைய மனநாளில் அவரை வாழ்த்தும் பேறு பெற்றதற்கு மிக்க மகிழ்கிறேன். நான் கடைக்கண்ணிலே காதல் தேனாறு தேக்கி இதழிலே இனிக்கும் சாரூரும் இன்பப் பொய்கை பொழிந்து மொழியிலே அமுதம் கொண்டு மெய்து கன்னி தமிழகத்தின் கட்டிலங்காலை தொல்காப்பிய செம்மல் காளியப்பன் ஐயா பாடிவரும் பைங்காற்றின் பாட்டில் வானில் பவனி வரும் நிலவு பெண் பாய்ச்சும் நீரில் தேடிவரும் வண்டிசையின் மழலை பேச்சில் தேனுரையும் முக்கணியில் இன்றும் நாடி வரும் இடமெல்லாம் நான் போய் கேட்டேன், என் நன்மனைவிக்கு இணையில்லை என்றார் அவரே. அச்சமும் நாணம் மடனும் முந்துரத்த நிச்சமும் பெண்பார்க்கு உரிய என்ப. வாழ்க்கை என்ற வண்ணச் சோலையில் வட்டமிடும் வல்லூர்களை விரட்டியடித்து வண்ணமோ அன்றி வார்த்தங்கச் செந்நிறமோ என்ற மனையாளுடன் ஆண்மையின் குன்று அன்பின் விளக்கம் நேர்மையின் ஒளிச்சுடர் இவரை துணைவராக பெற என்ன தவம் செய்தீரோ அம்சவேணி அம்மா. பெருமையும் உரரும் அடுவுமேன என குணம் கொண்ட ஐயா அவர்களை வணங்குகிறேன். சின்ன சிறகடித்து சிங்கார பண்பாடி வண்ணச்சோலையில் காதல் கவிப்பாடும் கட்டிலங்காதலர்களே, நீவீர் சூழெடுத்து சூடும் வஞ்ச சூழ்ச்சிகளை எல்லாம் சுட்டெரித்து தொல்காப்பியம் எனும் வாளெடுத்து வேகமூட்டி வையம் சூழ வாகை மலர் சூடி நிற்கும் உங்களை வாழ்த்த வயதில்லை. வணங்குகிறேன். நன்றி. மிகுந்த கர்னல் வில்லவன் கோதை ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். வாழ்த்துரை கர்னல் வில்லவன் கோதை ஐயா அவர்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் என்ற ஐயா அவர்களை வாழ்த்துவதற்கு முன்பு ஒரே ஒரு செய்தி. சிறப்புரையாளர் அவர்கள் தம்முடைய சிறப்பிலே இன்றைய தமிழ் பேச்சில் தமிழ்தான் இல்லை என்ற நிலையை வருத்தத்துடன் எடுத்துரைத்தார். மிகவும் உண்மை. குறிப்பாக ஊடகங்கள் தவறான தமிழையே பயிற்றுவித்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக சில சொற்கள் நம்முடைய நாவிலே வந்து விழ மறுக்கின்றன. முதல் சொல் சிறப்பு சொற்கள். விஷயம் அப்படிங்கிறது எங்கெல்லாம் போட்டு நம்ம கெடுக்கிறோம், தமிழை கெடுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு எல்லையே இல்லை. அவர் அப்படி செஞ்சது ஒரு நல்ல விஷயங்க. நற்பணின்னு சொல்லலாம், நல்ல செயல்னு சொல்லலாம், நல்ல நடவடிக்கைன்னு சொல்லலாம். ஆனால் அது சொல்ல மாட்டாங்க. விஷயங்கிறத ஒரு சொல்லினால தமிழில் ஏறக்குறை 20-25 சொற்கள் காணாமல் போகுது. தலைப்பு, பாடம், தொகுப்பு, இப்படி அதாவது இடத்துக்கு ஏற்றாப்புல ஒவ்வொரு சொல் வரும். அது எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டு விஷயம்னு போட்டுட்டு விஷமாக்கிட்டு இருக்கிறோம். அதே போல் பராமரிப்பு அப்படிங்கிறது நமக்கு தமிழ் மாதிரி தெரியும். அது உருது சொல். பர்வரிஷ் அப்படிங்கிறதோடைய ஒரு மறுவடிவம். பேணுதல், மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறதுக்கு நம்ம பேணுதல்லாம் சொல்லணும். நிறைய சொற்கள் இப்படி அங்கே போயிட்டு நம்ம திருப்பி வரும்போது மாறி இருக்கு. எப்படி மறைக்காடுங்கிறது வேதாரண்யம் மாறி அங்கிருந்து திரும்பி திருமறை காடுன்னு வந்ததோ, அதுபோல் தமிழ்லேருந்து நம்ம வெளியே கொடுத்தா அப்புறம் திருப்பி அங்கே வெளியே இருந்து வாங்கிட்டு இருக்கிறோம். இதை கொஞ்சம் எல்லாருமே இங்கே கூடியிருக்கின்ற அனைவருமே தங்களுடைய மனத்திலும் இருத்து கொண்டு தங்களுடைய வழித்தோன்றர்கள் மனத்திலும் இருத்துமாறு தமிழின் பால் கொண்ட ஆர்வத்தால், அன்பால், காதலால் அனைவரிடம் ஒரு பணிவான வேண்டுகோளாக வைக்கின்றேன். அடுத்து இப்போது என்னுடைய அரை நிமிடம் தொடங்குகின்றது. தொல்காப்பிய செம்மல் ஐயா காளியப்பன் அவர்களும் அவருடைய துணைவியார்
அம்சவேணி அம்மையார் அவர்களும் அவருடைய வழித்தோன்றல்களும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் யாவும் பெற்று இந்த உலகிலே ஓங்கி வாழ்வார்களாக என்ற வாழ்த்துடன் கூறி, அவர்கள் இவ்வாறு வாழ்ந்தால் தொல்காப்பியம் பெருமை பெறும், தமிழ் பெருமை பெறும் என்ற காரணத்தாலேயே இந்த வாழ்த்தை சொன்னேன் என்று கூறி தங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். மிக்க மகிழ்ச்சியாக பன்னாட்டு வணிகர் தமிழ் திரு சுந்தரேசன் ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்க பேரன்போடு அழைக்கின்றோம். ஆங்கிலத்துறை பேராசிரியர் முனைவர் வீரண்ணன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தவத்திரு சாந்தலிங்க அடிகளார் கலை அறிவியல் தமிழ் கல்லூரியின் ஆங்கிலத்துறை பேராசிரியர் முனைவர் வீரண்ணன் ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். காலம் கருதி முனைவர் வீரண்ணன் ஐயா அவர்கள் தற்பொழுது மேடையில். அனைவருக்கும் வணக்கம். இந்த தொல்காப்பியர் தமிழ் சங்கமத்துக்கு வாங்க வாங்கன்னு காளியப்பன் ஐயா அவர்கள் கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. நானும் ஒரு நாள் தெரியாமல் வந்துட்டேன். எதிர்பாராதவங்க என்னை பேச அழைச்சிட்டாரு. அன்றைக்கே சொன்னேன், காளியப்பன் ஐயா சதித்திட்டம் தீட்டுவதில் வல்லவர்னு சொன்னேன். இப்போ அதே மாதிரி தான் இப்போ உட்கார்ந்துருக்கேன். நான் எனக்கு எதிர்பார்க்கல. இது இப்போ அதே சதித்திட்டம் செயல்பட்டு இருக்குது. சதிபதி திட்டம். இன்னைக்கு அவருடைய திருமண நாள். ஆவதும் பின்னாலே அழிவதும் பின்னாலே நம்ம பெரியவங்க நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த பழமொழி நம்ம கொஞ்சம் மாற்றி பேசுவோம். ஆவதும் அம்சவேணியாலே அழிவதும் அம்சவேணியாலே அப்படின்ட்டு. ஆவதும் பின்னாலே அழிவதும் பின்னாலே அப்படின்னா கணவனுக்கு நல்லது நடக்கிறது ஒரு பெண்ணால், மனைவியால் தான். கணவனுக்கு வர துன்பங்களை நீக்குவது அந்த மனைவி தான் வாரியார் சொல்லுவார். ஒரு முறை அமெரிக்க பிரசிடென்ட் பில் கிளின்டன் தன் மனைவியோட காரில் போயிட்டுருக்கார். வழியில் ஒரு பெட்ரோல் பங்கு. அந்த பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் அடிச்சிட்டு இருக்கா ஒருத்தன். அந்த அம்மா வண்டியை நிறுத்த சொன்னாங்க. இறங்கி போய் பேசிட்டு வந்தாங்க. ரொம்ப நேரம் சிரித்து ரொம்ப நேரம் பேசிட்டு வந்தாங்க. காருக்குள்ளே ஏறி உட்காந்துன்னு பில் கிளின்டன் கேட்டார், அது யாருன்னு கேட்டார். அது என்னுடைய பள்ளி தோழன், என் முன்னாள் காதலன் அப்படின்னு சொன்னார். அந்த அம்மா தைரியமாக சொல்லுச்சு. அப்படியா, ஒருவேளை நீ என்ன திருமணம் செய்யாமல் இருந்தா இன்னைக்கு பெட்ரோல் பங்குடைய ஊழியனுடைய மனைவியா நீ இருப்பியல்ல அப்படின்னு. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, இல்லை இல்லை, அவனை நான் திருமணம் செஞ்சுருந்தா அவன் பிரசிடெண்ட்டாக இருப்பான் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இது ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. இவர்கள் வாழ்த்து எனக்கு வயது இல்லை. உங்கள் ஆசீர்வாதங்கள் தேவை. வாய்ப்புக்கு நன்றி.